ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1675வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்தினை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரம் இன்று நாம் அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்திலே எம்பெருமான் கூர்ம அவதாரம் செய்த செய்தியை சொல்லி அவன்தான் இங்கே திருக்கண்ணபுரத்திலே வந்து எழுந்தருளி இருக்கிறான் என்று கூறுகிறார். நமக்காக வந்து எழுந்தருளி இருக்கிறான் என்று கூறுகிறார். ஏனென்றால் அவன் அந்த அவதாரம் செய்த நாட்களில் நாம் இல்லை, நாம் அவனை அனுபவிக்க முடியவில்லை. இப்பொழுது அவனே அந்த அவதாரங்களின் பெருமை தோன்ற இங்கே திருக்கண்ணபுரத்திலே வந்து நமக்கு அருகிலேயே எழுந்தருளி இருக்கிறான், உகந்தருளி இருக்கிறான். அவனை சேவித்து நாம் உய்வோம் என்று கருத்துப்பட சொல்கிறார் ஆழ்வார். முன்பாடலிலே முதல் பாடலில் வேதங்களை வழங்கிய அவதாரத்தை, மத்ஸ்ய அவதாரத்தை அனுபவித்தார். இந்த பாடலில் எல்லா சுமைகளையும் சுமக்க பிறந்தான் என்று மலை சுமைந்த ஆமை அவதாரத்தை கண்டதன்மையை அருளுகிறார் ஆழ்வார். ஆமையாய் அவதரித்த பெருமான் இவன். சென்ற பாடலிலே மத்ஸ்ய அவதாரம் செய்து இந்த உலகத்தை காத்து வேதங்களை மீட்டருளினான். அந்த உலகம் உய்விக்க வந்தானவன். இந்த பாடலிலே அதே போல தேவர்கள் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டு அவர்களை காப்பதற்காக மலை சுமந்த ஆமையாக வந்தான் என்று சொல்கிறார். கூர்ம அவதாரம். மலங்கு விலங்கு நெடுவெள்ளம் மருக அங்கு ஓர் வரை நட்டு இலங்கு சோதியார் அமுதம் எய்தும் அளவு ஓர் ஆமையாய் விலங்கல் திரிய தடங்கடலுள் சுமந்து கிடந்த வித்தகனை. விலங்கல் திரிய தடங்கடலுள் சுமந்து கிடந்த வித்தகனை கலங்கல் முன்னீர் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. கலங்கல் முன்னீர் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே என்பதுதான் இன்றைய பாசுரம். மலங்கு விலங்கு நெடுவெள்ளம் மருக அங்கு ஓர் வரை நட்டு இலங்கு சோதியார் அமுதம் எய்தும் அளவுக்கும். அமுதம் வரும் வரை பார்க்கடலை கடைந்தார்கள். மந்திரமலையை மத்தாக நாட்டி வாசுகி பாம்பை நானாக கொண்டு தேவர்களும் அசுரர்களும் ஒவ்வொரு பக்கம் இருந்து கடைந்தார்கள். அப்போது அந்த மந்திரமலை அங்குமிங்கும் நகழாமல் இருப்பதற்காக அதற்கு கீழே எம்பெருமான் ஆமை வடிவெடுத்து வந்து தாங்கி நின்றான். தாங்கி நின்று அந்த பார்க்கடல் கடைவது அமுதம் கிடைக்கும் வரை, தேவர்களின் செல்வம் திருமகள் எல்லாம் கிடைக்கும் வரை கடைந்தார்கள். பார்க்கடலே கலங்கும்படி கடைந்தார்கள். அப்படி அதுவரை தாங்கி நின்றான் எம்பெருமான். ஓர் ஆமையாய் விலங்கல் திரிய தடங்கடலுள் சுமந்து கிடந்த வித்தகன் என்று சொல்லுகிறார். அந்த ஆமை வடிவெடுத்து கூர்மாவதாரம் செய்து அந்த வித்தகன் கடலுள் சுமந்து கிடந்த வித்தகனை கண்ணபுரத்திலே அடியேன் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார். வித்தகன் என்றால் ஒரு ஆச்சரியமானவன், ஆச்சரியபூதன் என்று பொருள். மலங்கு என்பது ஒரு வகை மீன். மலங்கு விலங்கு, அந்த மலங்கு என்ற மீன் பார்க்கடலிலே இருக்கிறது. அது தடுமாறும்படியாக நெடுவெள்ளம் மருக. அதை மந்திரமலையை அந்த மத்தாக வைத்து கடையும் போது தண்ணீர் அந்த பக்கம் இந்த பக்கம் வரும் அல்லவா, அதனால் அது கலங்கி போய்விட்டது அந்த மீன்கள் எல்லாம் என்று சொல்லுகிறார். மலங்கு விலங்கு நெடுவெள்ளம் மருக அங்கோர் வரை நட்டு இலங்கு சோதியார் அமுதம் எய்தும் அளவு ஓர் ஆமையாய் விலங்கல் திரிய தடங்கடலுள் சுமந்து கிடந்த வித்தகனை கலங்கல் முன்னீர் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. உள்ளே உள்ள மீன் சாதிகள் தடுமாறும்படியாக, பெரிய வெள்ளம் குழம்பும்படியாக ஆழமான அந்த இடத்திலே ஒரு மலையை நட்டு, மந்திர மலையை நட்டு ஒளியோடு கூடிய அமுதமானது தோன்றும் வரையில, அந்த அமுதம் தோன்றும் வரையிலே ஒப்பற்ற ஆமையாய் இருந்து கொண்டு அந்த மந்திர மலையானது
மந்திர மலையானது 4 புறமும் அசைந்து வரும்படியாக பெரிய அந்த பார்க்கடலிலே அந்த மலையை தாங்கிக் கொண்டிருந்த ஆச்சரியமான பெருமானை கடலை அருகிலே உடைய திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டுகொண்டேன் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருளாகும். கூர்ம அவதாரம் செய்தருளின பெருமானை திருக்கண்ணபுரத்தில் சேவிக்கப்பெற்றேன் என்கிறார். கூர்ம அவதார வரலாறு அதை கொஞ்சம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் இந்த அண்டகோளத்திற்கு அப்பால் உள்ள விஷ்ணு லோகத்திற்கு சென்று திருமகளை புகழ்ந்து பாடி அவளால் ஒரு பூமாலை பிரசாதிக்கப்பட்ட ஒரு வித்யாதர மகள் மகிழ்ச்சியோடு அந்த மாலையை தன் கை வீணையில் தரித்து கொண்டு பிரம்மலோகத்தின் வழியாய் திரும்ப வந்து கொண்டிருந்தாள். அப்போது துர்வாச மகாமுனி எதிர்பட்டார். அவளை வணங்கி துதிக்க அந்த விஞ்சை மங்கை அந்த மாலையை அந்த முனிவனுக்கு பரிசாக கொடுத்து விட்டாள். அந்த மாலையின் பெருமையை உணர்ந்த திருமகள் அளித்த மாலை அல்லவா, அதன் பெருமையை உணர்ந்து அதனை தன் தலைமேல் வைத்து கொண்ட முனிவன் ஆனந்தத்தோடு தேவலோகத்திற்கு வந்தான். அந்த சமயத்திலே அங்கு உல்லாசமாக ஐராவத யானையின் மேல் பவனி வந்து கொண்டிருந்த இந்திரன், ஐராவதம் என்பது இந்திரனுக்குடைய உள்ள யானை, வெள்ளை யானை என்று பெயர். அதிலே உற்சாகமாக உல்லாசமாக கர்வத்துடன் பவனி வந்து கொண்டிருந்தான் இந்திரன். அவனை பார்த்து, அவன் தேவலோகத்திற்கு தலைவன் அல்லவா, தேவேந்திரன் அல்லவா, அவனுக்கு அந்த மாலையை பரிசாக கொடுக்கலாம். திருமகளிடமிருந்து வந்த மாலை, அதனுடைய பவித்திரம், அதனுடைய புனிதம், அதனுடைய சிறப்பு கருதி இந்திரனுக்கு கொடுத்தால் நல்லது என்று நினைத்து பரிசாக கொடுக்க அதனை அவன் கையால் வாங்காமல் யானையின் மேல் இருக்கிறான் அல்லவா, அந்த அங்குசத்தை நீட்டி வாங்கி கொண்டான். வாங்கி கொண்டு அதை அப்படியே யானையின் பிடரையின் மேல் வைத்த அளவில் இந்த யானை என்ன செய்தது, அது ஒரு மதம் பிடித்த விலங்கு. அதனை துதுக்கியால் பிடித்தெழுத்து ஏதோ ஒன்று மேலே ஒரு ஈ வந்து மொய்த்தால் எப்படி தட்டுமோ அதுவாறு தட்டி அதை பிடித்து இழுத்து கீழே எறிந்து காலால் மிதித்து துவைத்து விட்டது. அது கண்ட துர்வாச முனி, ஏற்கனவே அவர் கோபத்தின் உறைவிடம் அல்லவா, முனிவரன் கோபம் கொண்டு இந்திரனை நோக்கி, இப்படி செல்வச் செருக்குற்ற உனது ஐஸ்வர்யங்கள், உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் கடலில் போய் ஒளிந்துவிட கடவன என்று சபித்து விட்டார். உடனே தேவர்களுடைய செல்வம் எல்லாம் ஒளிந்து விட்டது. உடனே செல்வம் ஒளிந்த காரணத்தினாலே அசுரர்கள் வந்து இவர்களிடம் சண்டையிட்டு தேவர்களை வெல்லவும் செய்தனர். பின்பு இந்திரன் தேவர்களோடு திருமாலை சரணடைந்து அந்த பிரான் அபயமளித்து கட்டளையிட்டபடி அசுரர்களையும் உடன் துணையாக வைத்து கொண்டு மந்திரமலையை மத்தாக நாட்டி வாசுகி என்னும் மகாநாகத்தை கடைகயிறாக பூட்டி, நான்கயிறு என்று சொல்வார்கள், பார்க்கடலை கடையிலாயினர். அப்பொழுது மத்தாகிய மந்திரகிரி கடலின் உள்ளே மூழ்கி அமிழ பார்த்தது. தேவர்களது வேண்டுகோளினால் காப்பாற்று என்று கேட்டவுடன் திருமால் பெரியதொரு ஆமை வடிவெடுத்து அந்த மலையின் கீழே சென்று அதனை தனது முதுகின் மீது கொண்டு தாங்கி அந்த மலை கடலில் அழிந்து விடாமல் கடலை கடைவதற்கு உபயோகமாகும்படி அதற்கு ஆதாரமாக எழுந்தருளி இருந்தனன் என்பதுதான் கூர்ம அவதார வரலாறாகும். ஆமை வடிவெடுத்த அவதாரம். ஆழத்துக்கு அவதியில்லாத இடத்திலே மந்திரமலையை கொண்டு போய் நிறுத்தும் போது அப்போது உண்டான குழப்பத்தை சொல்லுகின்றது. மலங்கு விலங்கு நெடு வெள்ளம் மருக என்று. மலங்கு என்பது மீன்களில் ஒரு வகை சாதி என்று பார்த்தோம். அமுதம் என்பது போன உயிரை மீட்கும் தன்மையதான மகிமையை பெற்றிருத்தல் பற்றி இலங்கு சோதியார் அமுதம் என்று சிறப்பித்து அந்த அமுதத்தை சொன்னார் ஆழ்வார். விலங்கல் திரிய மண்ணும் வடமலையை மத்தாக மாசுணத்தால் மின்னும் இருசுடரும் விண்ணும் பிறங்கொழியும் தன்னினுடனே சுழல மலை திரித்து என்ற பெரிய திருமடலும் இங்கே ஒப்பு நோக்கி அனுசந்திக்கத்தக்கது. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். மலங்கு விலங்கு நெடு வெள்ளம் மருக அங்கு ஓர் வரை நட்டு இலங்கு சோதியார் அமுதம் எய்துமளவு ஓர் ஆமையாய். நீர் நிறைந்திருக்கும் இடத்திலே மலங்கு என்ற மீன்கள் வாழும்.
உள்ளே இருந்த பொருள்கள் எல்லாம் அங்கே இங்கே தடுமாறும்படியாக கடல் குழம்ப, அங்கு ஆழத்துக்கு எல்லை காண முடியாத இடத்திலே மலையை கொண்டு போய் நிறுத்தி சென்ற உயிர்களை மீட்கும் ஆற்றலுடைய அமுதம் வெளிப்படும் வரையில் அதனை கடைய நீரை கண்டு பின்வாங்காத வடிவினையுடைய ஆமையாய் மலங்கு விலங்கு நெடுவெள்ளம் மருக அங்கோர் வரை நட்டு இலங்கு சோதியார் அமுதம் எய்தும் அளவு ஓர் ஆமையாய். அது வரைக்கும் ஆமையாய் இருந்து காத்தான். விலங்கல் திரிய தடங்கடலுள் சுமந்து கிடந்த வித்தகனை, மலை சுழன்று சுழன்று வரும்படியான பரப்பினை உடைய கடலிலே அதனை தாங்குபவனாய் கொண்டு ஒரே இடத்தில் கிடந்த வியக்கத்தக்க ஆற்றலுடைய எம்பெருமானை. மத்தாக தயிர் கடைவார்கள் அல்லவா, அதுபோல மத்தாக மந்திரமலை கடையப்படுகிறது. கடையும் போது பார்க்கடலிலே தண்ணீர் அங்கும் இங்கும் செல்கிறது, மத்தும் அப்படியே நகழ்கின்றது. அதற்கு கீழே இருந்து அதை காத்தான் எம்பெருமான் கூர்ம அவதாரம் செய்து. விலங்கல் திரிய தடங்கடலுள் சுமந்து கிடந்த அந்த மலையை, மந்திரமலையை சுமந்து கிடந்த வித்தகனை, ஆச்சரியமானவனை. கலங்கள் முன்னீர் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. கண்ணபுரத்திற்கு கடல் ஒரு பக்கம் அருகிலே இருந்தது போலும். அப்படிப்பட்ட கண்ணபுரத்தை கண்டு சேவிக்க பெற்றேன் என்கிறார் ஆழ்வார். கலங்கள் முன்னீர் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. அந்த எம்பெருமானை கண்டு கொண்டேன். அந்த எம்பெருமான் தான் கூர்ம அவதாரம் செய்தவன். அந்த கூர்ம அவதாரம் செய்த எம்பெருமான் தான் இங்கே இருக்கிறான். கூர்ம அவதாரம் செய்யும் போது நாம் பார்க்கவில்லை, அனுபவிக்கவில்லை. இப்பொழுது கண்ணபுரத்திலே இருக்கிறான். அதை அந்த உலகத்தை காப்பதற்கு, தேவர்களை காப்பதற்காக செய்த அவதாரம் கூர்ம அவதாரம். அப்படி அடியவர்களை காக்கும் அவதாரத்தினை கண்ணபுரத்திலே கண்டேன் என்று சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். மலங்கு விலங்கு நெடுவெள்ளம் மருக அங்கு ஓர் வரை நட்டு இலங்கு சோதி ஆர் அமுதம் எய்துமளவு ஓர் அமையாய் விலங்கல் திரிய தடங்கடலுள் சுமந்து கிடந்த வித்தகனை, கலங்கள் முன்னீர் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் நீலமேக பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கரிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.